எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அதில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பட்டியலை நம்மால் பார்க்க முடியும். இந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்னவென்று பார்ப்போமேயானால், பொருளாதாரத்தில் ஒரு திரட்சி, ஆடு மாடுகளின் திரட்சி, இவைகளை குறித்துத்தான் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இந்த பொருளாதாரத்தினுடைய அதிகபட்சமோ அல்லது ஆடு மாடுகளுடைய திரட்சியோ ஒரு ஆசீர்வாதமாய் குறிப்பிடாதபடிக்கு அது வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஜெபிக்க வேண்டும். ஆனால் இவைகளை ஆசீர்வாதமாக சொல்லாதபடிக்கு அந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாகிய 40ஆம் வசனத்தில் அதிலும் மேன்மையானது ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிவடைகிறது. எபிரேய நிருப ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது ஒரே புஸ்தகமாகத்தான் தொடர்ந்து எழுதி வந்தார். ஆனால் மனிதர்கள் தான் அதிகாரமாக பிரித்து விட்டார்கள். இந்த 11ஆம் அதிகாரத்தை அவர்கள் புதிய ஒரு விசேஷமான நன்மையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதை முடித்து விட்டார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிப்போம். இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்து விட்டு நாம் வேதத்தை மூடி சென்று விடுவோம். அடுத்த நாள் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நேற்றைய வாசித்த பகுதி என்னவென்றே நமக்கு தெரியாது, மறந்திருப்போம். ஆனால் தேவன் எதையும் மறைப்பவர் அல்ல. அந்த விசேஷித்தமான நன்மை என்னவென்பதை 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பரலோக காட்சியானது அந்த இடத்திலே தென்படுவதை காணலாம். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒரு வரிசையாக நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அவர்களை சுட்டி காண்பித்து மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, சுமக்க முடியாத பாரமான சுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு, பாவங்களை எல்லாம் அகற்றிவிட்டு, ஒரு மனிதன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டுமானால் மிக லேசான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் ஓடுவான். அவனுடைய மனதில் எந்த ஒரு எண்ணமோ எதுவுமே இருக்காது. அவன் ஓடி முடிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஓட்டத்தை முதலாவதாக நமக்காக ஓடி முடிக்கிறார். அவருடைய முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி, எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பாரமும் இல்லை. அவருக்கு எந்த ஒரு காரியம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது என்று நாம் பார்ப்போமேயானால், அவருடைய கண்கள் ஒரு தரிசனத்தை கண்டது. அந்த தரிசனத்தில் என்ன பார்த்தார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா உட்கார்ந்திருப்பதையும் அவருடைய சிங்காசனத்திற்கு அருகில் தான் உட்கார போவதையும் அவர் உணர்ந்து விட்டார். அப்படி உணர்ந்தபடியினால் அதிக சந்தோஷத்தோடு கூட அவர் தன்னுடைய ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடி முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதம், பொருளாதாரமோ அல்லது வேறு எந்த ஒரு திரட்சியும் அல்ல. ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், பாவமில்லாத வாழ்வு, இவைகள் எது கொடுக்கிறது என்று கேட்டால், நம்முடைய தரிசனம் இந்த வாழ்க்கை முடியும் பொழுது தேவனோடு கூட அமரப்போகிறேன் என்கிற உண்மை நம்முடைய உள்ளத்தில் பளிச்சிட்டால், எனக்கு அருமையானவர்களே, பாவமோ தடையோ பாரமோ கவலைகளோ எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. இந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.